சுந்தரி, மனதை கல்லாக்கிக் கொடு. இந்த குமுதா வீதி வீதியாக திரிய வேண்டும். என்னை பார்த்து சிரித்த இந்த ஊர் மக்கள் அவளை கண்ட இடத்தில் கல்லால் அடிக்க வேண்டும். அப்போதுதான் என் மனம் புரியும். அருமையான திட்டம். ஆனால் அதை வெறும் தந்திரத்தால் சாதிக்க முடியுமா? தந்திரத்தால் சாதிக்க முடியாததை மந்திரத்தால் சாதிக்க முடியும். அண்ணா, இது நல்ல வேஷம். அடையாளமே தெரியவில்லையே. அரசி, இவர்தான் என் அண்ணா மகேந்திரன். பல வருஷங்களுக்கு முன் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று. ஆமா, சொல்லியிருக்கிறார். அரசிக்கு வணக்கம். சுந்தரி, மங்களபுரிக்கு சென்றிருந்தேன். பிறகுதான் நீ இங்கிருப்பது தெரிந்தது. ஆமா, இத்தனை காலம் எங்கே போயிருந்தாய்? அது ஒரு பெரிய கதை. நான் ஊரூராக சுற்றிக் கொண்டிருந்த போது தற்செயலாக சன்னியாசி ஒருவனை சந்தித்தேன். அவன் மாயா ஜாலங்களில் மகா வல்லவன். அவனுடைய சிஷையனாக பல வருஷங்கள் இருந்தேன். மனம் வந்து ஒன்றை கூட சொல்லித் தரவில்லை. கடைசியில் அகப்பட்டது போதும் என்று ஆட்களை உருமாற்றும் குழிகளிலே 5 தூக்கிக் கொண்டு ஓடி வந்து விட்டேன். திருடுவதுதான் உன் கூட பிறந்ததாயிற்று. சுந்தரி, சும்மா இரு. காரியத்தை சாதித்துக் கொள்ளும் மார்க்கங்களிலே இதுவும் ஒன்று. அப்படி சொல்லுங்கள். நிற்கிறீர்களே, இப்படி அமருங்க. நல்லது. சுந்தரி, உன் தமையனை சாமானியமாக எண்ணி விடாதே. அவர் முகத்தில் ராஜுக்களை தாண்டவம் ஆடுகிறது. அப்படியா? ஆமாம். அது இருக்கட்டும். குளிகையினால் ஆளை எப்படி மாற்ற முடியும்? குளிகையை பானத்திலே கரைத்து குடித்து விட்டால் நாம் சொல்லும் உருவம் தானே வந்துவிடும். உங்கள் முகத்தை பார்க்கும் போது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று தெரிகிறது. ஆனாலும் குளிகையை பற்றி நீங்கள் கூறுவதே என்னால் நம்ப முடியவில்லையே. என்ன நம்ப முடியவில்லையா? இதை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இதற்காக ஒரு புலியை வீணாக்குவதா? வேண்டாம். ஐயோ, நான் குழந்தை போல் வளர்த்த பூனை ஆயிற்று. வந்த வேலையை மறந்து விட்டேனே. சுந்தரி, உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். இந்தா, உன் மருமகள். இது உன் குழந்தையா? உனக்கு கல்யாணம் வேற ஆகிவிட்டதா? அண்ணி எங்க அண்ணா? அவள் காலமாகிவிட்டாள். ஐயோ பாவம். இவள் பெயர் என்னன்னா? அமுதா. அமுதா, அழகான பெயர். சுந்தரி, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். தாயில்லா குழந்தை. ஏன்? நான் இருக்கிறேன். என் குழந்தை போல் பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா, என் அமுதா அரசகுமாரி ஆகிவிட்டாள். சுந்தரி, உன் அண்ணாவுக்கு உப்பரிகளை வேண்டி வசதிகளை செய்து கொடு. மிக்க நன்றி.